சந்தோஷம். எவ்வளோ இருக்காள? ஷூவில் ஓட்டிக்கிட்டு சிவிங்க மாட்டோம் போகிற இடத்துக்குலாம் வர குந்தாணி. ஹலோ மேடம், உங்கள் பேர் குலம் கோத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது. அந்த கருமை எனக்கு தேவையும் இல்லை. உங்களை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அழகா இருக்கு. உங்களோட கண்ணு, கண்ணம், உதடு எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. என் கண்ணில் ஏன் பட்டீங்க? ச்சே. நான் விஷயத்துக்கு வரேங்க. என்னங்க நீங்க வந்ததுல இருந்து நீங்க பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டே இருக்கீங்க? லூசா? ஒரு வயசுக்கு வந்த பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறானா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாதா? என்ன சார் உங்களது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலவா? இப்ப வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் எந்த பொண்ணை காட்டினாலும் செட் ஆகாதுன்னு சொல்றேன் எங்க அம்மாவுக்கு. செட் ஆகுற மருமக நீங்க தனியா மனசுல பட்டுச்சு. ஓ அப்படியா? எங்க அம்மா விருப்பத்துக்கு எதிரா நான் எதுவும் செய்யறது இல்ல. சேம் பிஞ்ச். இங்கேயும் அப்படிதான். எங்க அம்மா பேச்ச மாரி நான் எதுவும் செய்யறது இல்ல. யாராவது பொறுக்கி இங்க வந்து பிரச்சனை பண்ணா அவன் மண்டையிலேயே போடுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, ஏன் பின்னாடி சுத்தினா காசு, டைம், எனர்ஜி மூணு வேஸ்ட். தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட டைரக்டா கல்யாண விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். ஹலோ, என்ன கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஏன் மேடம், எதுல நான் குறைஞ்சு போயிட்டேன்? குறைஞ்செல்லாம் போல டயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சோ கிளம்புங்க. நீங்க எனக்காக ரிசர்வ் ஆன சீட்டுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுல ஏற்கனவே ஒருத்தன் கர்ச்சீஃப் போட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறீங்க? உங்களுக்குன்னு எங்கேயாவது ஒரு காலி சீட்டு நிச்சயம் இருக்கும். அத போய் தேடுங்க. அதை விட்டுட்டு நான் கிடைக்கலன்னு நீங்க பாட்டுக்கு குடிச்சு உங்க உடம்புக்கு. உங்களுக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாது. இன்னும் ஒரு மாசத்துல எனக்கு கல்யாணம் நடக்கணும். இல்லனா 6 வருஷத்துக்கு நடக்காதான். அதோட என் பாட்டி உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியக்காரன் சொல்லிருக்கான். ஏதோ பொண்ணு அழகா இருக்காளே, பார்த்ததும் புடிச்சு போச்சேன்னு வந்து ட்ரை பண்ணேன். இந்த பெண்ணு, பொண்ணு, மண்ணு இதெல்லாம் தானா தேடி வரணும், நாம தேடி போக கூடாதுன்னு தலைவர் சொல்லிருக்காரு. நீங்க கிளம்புங்க. கடல்ல விக்கிறவனுக்கு இருக்கிற மரியாதை கூட காதலிக்கிறவனுக்கு இல்லாம போயிடுச்சு.